இன்று நாம் பேசப் போகிறது தமிழ் நாகரிகத்தின் மர்மமான வரலாறு பற்றி. அது எதைச் சுற்றியது தெரியுமா? மறைந்து போன ஒரு பெரும் கண்டம், குமரி கண்டம். இந்த குமரி கண்டம் என்ன? அது எங்கே இருந்தது? அது எப்படி அழிந்தது? இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக காணுங்கள். நம் தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை விளக்கும் அற்புத பயணம், குமரி கண்டம். இது ஒரு தொன்மையான கண்டம். இந்திய பெருங்கடலில் தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் கீழ் மூழ்கியதாக கூறப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் மற்றும் பழமையான தமிழர் கதைகள் இதில் குறிப்பிடுகின்றன. அந்த காலத்தில் அங்கு மேன்மையான தமிழ் நாகரிகம் இருந்ததாக நம்பப்படுகிறது. அறிவு, கலாச்சாரம், இலக்கியம் அனைத்தும் செழித்தோங்கியிருந்தன. இந்த குமரி கண்டத்தில் 3 தமிழ் சங்கங்கள் நடத்தப்பட்டன என்பதையும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அதில் கற்றவர்களும் கவிஞர்களும் தங்கள் படைப்புகளை பகிர்ந்தனர். இவ்வளவு சிறப்பான குமரி கண்டம் எப்படி புகழ் பெற்றது? எப்படி அது அத்தனை மாபெருமையாக இருந்தது? அதனுடைய அடையாளம், தமிழரின் மரபில் என்ன? ஆனால் இந்த கண்டம் இன்று ஏன் இல்லை? சில வரலாற்றாளர் கருத்துப்படி புவியியல் மாற்றங்கள் மற்றும் சுனாமி போன்ற பேரழிவுகள் காரணமாக குமரி கண்டம் கடலில் மூழ்கியது. சிலர் இதை புனைகதை என்று கூறினாலும் தமிழ் நம்பிக்கைகள் இதனை உண்மையான வரலாறாகவே ஏற்றுக்கொள்கின்றன. அதில் வாழ்ந்த மக்கள், கலாச்சாரங்கள் அனைத்தும் நீங்கி போய்விட்டன. சில ஆராய்ச்சியாளர்கள் இதனை லெமூரியா என அழைக்கின்றனர். இதனால் குமரி கண்டம் மேலும் மர்மமானதாக மாறியது. இந்த மூழ்கிய கண்டத்தின் மர்மத்தை இன்று வரை யாரும் கண்டறியவில்லை. குமரி கண்டம், இது வரலாறா அல்லது தொன்மையா? வரலாற்று ஆதாரங்கள் குறைவானவை. ஆனால் தமிழ் இலக்கியங்கள், பழங்குடி கதைகள், மக்கள் நம்பிக்கைகள் இவையெல்லாம் குமரி கண்டத்தின் இருப்பை சுட்டிக்காட்டுகின்றன. சில ஆராய்ச்சிகள் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான நகரங்கள் மற்றும் புதையல் அடிப்படையில் குமரி கண்டத்தின் இருப்பை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் இவையெல்லாம் முழுமையான ஆதாரமாக இல்லாத காரணத்தால் இதன் உண்மைத்தன்மை இன்னும் மர்மமாகவே உள்ளது. குமரி கண்டத்தை பற்றி அறிவியல் கூறுவதென்ன? புவியியல் ஆராய்ச்சிகள், கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள், பழமையான மனித குலத்தின் தடயங்கள் இவை அனைத்தும் குமரி கண்டத்தின் இருப்பை சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இதனை உறுதிப்படுத்த போதுமான தரவுகள் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் இதை விரிவாக ஆய்வு செய்து வருகிறார்கள். இது வரலாறு என்ற முறையில் பூரண ஆதாரமாக மாறுமா அல்லது தொன்மையாகவே மிச்சமிருக்கும்? குமரி கண்டம் வெறும் தொன்மை அல்ல, அது தமிழர் பாரம்பரியத்தின் அடையாளம். தமிழர் அறிவியல், கலாச்சாரம், இலக்கியம் அதன் தோற்றம் அங்கிருந்ததாக கருதப்படுகிறது. தமிழர் மரபு, பழமையான நாகரிகம், புண்ணிய நிலம் என்று புலவர்கள் பாடியுள்ளனர். இது தமிழர்களின் பெருமையை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழர் பாரம்பரியத்தின் ஆழ்ந்த அடிப்படையாகவும் கருதப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குமரி கண்டம் உண்மையா அல்லது தொன்மையா? அது வரலாற்றில் இடம்பெற வேண்டுமா அல்லது நம்பிக்கையாகவே இருந்தாலோ? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். குமரி கண்டத்தின் உண்மையை அறிந்து கொள்ள மனிதன் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அது தமிழர் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே உள்ளது. வீடியோவை பார்த்தமைக்கு தேங்க்யூ. மறக்காமல் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் நாகரிகத்தின் மர்மங்களை அடுத்த வீடியோவில் காணலாம்.